மக்கள் வளமாய் ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாரி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாரி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நாம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க குருவேதனை. சிந்தனை உரைக்கும் முன்னதாக நமக்கு இன்று ஆழமான துரிய தவத்தை வழிநடத்திய பேராசிரியரை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் ரோஜா பாபு அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவரும் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீல ஆயுள் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று நாம சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு வாழ்க வளமுடன்ப்பா. இன்று நம்ம சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு பற்று பாழாக்கும். பற்று எப்ப ஆரம்பிக்குதுங்க? நம்ம வீட்டுல எல்லாம் செடி இருந்ததுன்னா, வெளியில செடி இருந்தா பார்த்தா அதை சுத்தி பட்டாம்பூச்சி எல்லாம் அழகா இருக்கும் இல்லையா? பட்டாம்பூச்சியை பிடிக்காதவர்கள் யாராவது உண்டா? அதனோட விளையாடாம இருந்தவர்கள் யாராவது இருக்கா? இந்த பற்று பிடிப்பு எப்பொழுது ஆரம்பித்தது? குழந்தையா இருக்கும்போது. இந்த குழந்தையா நம்மள படைச்சது யாருங்க? தன்னை தானே ரசிப்பதற்காக தானே இந்த மனித உருவத்தை இறைநிலை படைத்துள்ளது. அப்ப அங்கிருந்து ஆரம்பித்தது பற்று. அதுக்கப்புறமா அந்த சுத்தவெளிக்கு அப்புறம் மூலகங்கள், பஞ்சத்தன் மாத்திரை, அப்புறம் ஓர் உயிர் தாவரத்துல இந்த கொடி தான். அந்த கொடி தான் படருவதற்கு ஏதாவது ஒன்று கிடைத்தா என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன ஒரு குச்சி இருந்தா கூட போறோம், அதை பிடிச்சு தானே பற்றி கொண்ட, நம்ம ஏத்தியே விட வேண்டாம், தானே பிடிச்சிட்டு மேல வரும் இல்லையா? 2வது வீராக புழு பூச்சி. அப்ப உயிர் வாழ அந்த கொடியை சாப்பிடும். பற்று என 5 அறிவு விலங்கினம் வரைக்கும் அதனுடைய தேவைக்கு ஏற்ப பற்றோட வாழுங்க. அது தேவை என்னவோ அதோட தான் வாழும். நம்ம 6வது அறிவாகிய மனிதனாக வரும்போதுதான் அறிவின் துணை கொண்டு தன் தேவை போக நம்ம என்ன பண்றோம், அவாவாக சேமித்து வைக்கிறோம். அதிகமா சேமித்தா பிரச்சனை. அதனால சுத்த வெளியில் ஆரம்பித்த அந்த பற்று தொடர்ந்து கொண்டுதானே இருக்கிறது. பற்றுக்கு அவா, ஆசை, விருப்பம், தேவை என பல பெயர்கள்லாம் உண்டு. ஆனால் ஞானிகளோ ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் என்கிறார்கள்.
இறைவனே வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு மனிதனாக வந்த பிறகு ஆசை இல்லாம வாழ முடியுமா? நிறைவு பெறாத ஆசைகளால் தான் இந்த ஆன்மா கலங்கப்பட்டு புனரபி ஜனனம், புனரபி மரணம்னு திருப்பி திருப்பி வந்து கொண்டே உள்ளது. இதனால்தான் மகான்கள் ஆசை இல்லாம வாழ முடியாது. நம்மளுடைய மகான் சொல்லியிருக்காரு. தேவையான ஆசையை நிறைவு செய்து கொண்டு முறையற்ற ஆசையை சீரமைத்துக் கொள் என்கிறார். சீரான ஆசை, சீரமைத்துக் கொள்ள வேண்டிய ஆசை, வித்தியாசம் என்ன? சாப்பாடு வேண்டும் உயிர் வாழ்வதற்கு இல்லையா? அவசியம். ஆனால் நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும்? அங்க பிரச்சனை. எந்த செயல் இன்பத்தை தந்ததோ அச்செயலை மனம் மீண்டும் மீண்டும் செய்ய விரும்புகிறது. இன்பத்தை அளித்த ஆசை அறிவு மை துன்பத்தில் சிக்கிக் கொள்கிறது. இதை நாம சீரமைக்க தானே வேண்டும் இல்லையா? இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்மள யாராவது கேட்பாங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கேங்க மனவளக்கலையில. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவோம்? ரொம்ப சலிப்பா ஏதோ ஏதோ இருக்கேங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றத கேட்டிருப்போம் இல்லையா? இது இது சில பேர் தத்துவமா அப்படியே பேசுவாங்க. அப்ப விரும்பி ரொம்ப சில பேர் தத்துவமா என்ன சொல்லுவாங்க? நான் யாரும் விரும்பி எல்லாம் பிறக்கிறது இல்லைங்க அப்படிங்கவ. இதை வள்ளுவர் என்ன சொல்றாரு? பற்றற்றோம் என்பர் பற்று ஒழுக்கம் ஏற்று ஏற்று என்று ஏதாம் பலவரும் தரும் அப்படிங்கிறாரு குறள்ல. ஆசைகள் விருப்பங்களை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆசைகள் பலவற்றை கொண்டு தவறாக, அதாவது பொய்யா எனக்கு ஆசையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. வெயில் தாங்கவே முடியல இல்லையா வெளியில. ஆனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோங்க, நம்ம என்ன பண்றோம்? இப்ப ஒரு ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு, சாப்பிடுறோம், பிடிச்சிருக்கு, 1 சாப்பிடலாம், 2 சாப்பிடலாம். அதை என்ன அப்புறம் அதுக்கு மேல என்ன ஆகுங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு எடுத்து எடுத்து சாப்பிட்டா என்ன ஆகும்? அடுத்தது தொண்டைய அது பார்த்து பார்த்து வைக்கிறது. பிறப்பு இயற்கையில் நிகழும். நாமும் இயற்கையின் ஒரு சிறு அங்கம் தானே. நாம் யார்? ஆன்மா தானே. இந்த ஆன்மா தூய்மை பெறவே இங்கு வந்துள்ளது. வினைப்பயனே தேகம் கண்டாய் என்பது மகான் வாக்கு. இதை மகான் ஒரு கவியில சொல்றாரு. வினைப்பதிவாம் சுமை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலந்து விழுந்த பின்னே எனை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன் ஆனால் நீ உள்ந்து என்னை மீட்டு என்கிறார். எனவேதான் வினைப்பதிவுகளின் சுமை தாங்கி ஆன்மாவாக நாம பிறவி எடுத்திருக்கிறோம். வாழும்போது பொதுவா 2 விதத்துல தாங்க நாம் வாழ்கிறோம். ஒன்று புலன் வழி வாழ்க்கை, இன்னொன்னு அறிவு வழி வாழ்க்கை. புலன் வழி வாழ்க்கைங்கிறதுக்கு நம்ம நிறைய சொல்லாங்க. செல்ஃபி மோகம் இருக்குல்ல, நமக்கு போர்டு வச்சிருப்பாங்க இங்க டேஞ்சர் ஆபத்துன்னு. ஆனாலும் என்னவோ நம்ம மலை மேலிருந்து வர தண்ணி ரொம்ப ஃபாஸ்டா வரும். ஆனா அதுகிட்ட முன்னாடி தண்ணி வேகமா வருதா பார்த்து பார்த்து திரும்பி திரும்பி போட்டோ எடுத்துப்போம். அப்புறம் அந்த ஃப்ளட் சமயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தண்ணி எவ்வளவு வேகம் வரும், எவ்வளவு ஆழம் இருக்கு எதுவுமே தெரியாது நமக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நின்னு போட்டோ எடுத்துப்போம். அதே போலதான் மலை உச்சி. என்ன இயற்கையோட நம்ம என்னைக்காவது வந்து போராட முடியுமா? அது நம்மளுடைய சக்தி வாய்ந்தது இல்லையா? ஆனா அதுகிட்ட போய் என்ன பண்ணுவோம்? அந்த மலை உச்சியில நின்று ஒரு போட்டோ எடுத்துப்போம். எவ்வளவு மதிமயங்கிய செயல் பாருங்க. குழந்தைக்கு தெரியாது இதெல்லாம். அது என்ன பண்ணுங்க, நெருப்பு தொடக்கூடாது அப்படின்னாலும் ஒரு முறை தொட்டு பார்த்த உடனே என்ன பண்ணும்? அது சுடுன்னு அடுத்த முறை போனாது. ஆனா பெரியவர்களாகி விட்டோம் நாம. ஆனால் நம்மளும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அத ஞானக்களஞ்சிய கவியில மகான் சொல்றார். பேரறிவால் தோற்றம் இயக்கம் விளைவு சீரறிந்த தெளிவினிலே சிக்கலின்றி நீ திருவினை ஆற்றும் பெரியோர் வழி பின்பற்ற நேரறிவு செயல் திருத்தம் நினைவு தூய்மை நிச்சயமாய் ஐவுணர்வில் மயங்கி ஆற்றல் வேறறுத்த மரமுக்கும் விழித்து உணர்வு. நம்மெல்லாம் நல்ல பேரறிவுல உயர்ந்துட்டோம். அப்ப நம்ம சிக்கல் இல்லாம வாழணும்னா இந்த வேற அறுத்த மரம் மாதிரி இருக்கக்கூடாது. மரத்துக்கு வேறு பிடிப்பு இல்லைன்னா விளையும் முதலும் உணர்ந்து ஆற்றும் இன்பம் என்கிறார். ஆமா, ஒன்று வேறே இல்லாத மரம்லாம் இல்லையேங்க. எந்த பக்கம் வேணாலும் சாஞ்சிறதுக்கு. மரத்துல வேற இல்லைன்னா என்ன பண்ணும்? அடி பிடிப்பு இல்லைன்னா எந்த பக்கம் காத்தடிக்குதோ அது சாஞ்சிடும். அதனால் எப்பொழுதுமே விழிப்பு நிலையில் வாழ வேண்டும், அறிவு நிலையில் வாழ வேண்டும். சுத்த வெளிக்கு கூட பாருங்களேன், அது அறிவு, அதனுடைய அறிவு எப்படி இருக்கு? வேகம் விவேகம் என்ற நிலையில் முகிழ்ந்து மலர்ந்த பூரித்ததுதான் இந்த விண். அது பேரறிவாக ஒவ்வொன்றாக வரும்போது ஒரு சின்ன ஈசலா, இப்ப நல்ல மழை காலம் வருது இல்லைங்க, வாசல்ல பார்த்தா நிறைய ஈசல் எல்லாம் பறக்கும்.
அதுல என்ன பண்ணுவோம், நம்ம ஈசல் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், அது வந்துட்டா கூட ஒரு எண்ணெய தடவி ஒரு பேப்பர அந்த லைட்ல மாட்டிட்டோம், அதுல போய் மாட்டிக்கும். ஆனா, அதுவே அந்த ஈசலே அது அது அதனுடைய அறிவு. அதுக்கப்புறம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு முதலையா ஒரு கோவில் இருந்த முதல்ல அது என்ன பண்ணிட்டு இறை சன்னிதானத்துல இருக்கும்போது, அதுல என்ன அங்க நெய்வேத்தியம் பண்ணாங்களோ, அத மட்டும் தான் உண்டு சார்ந்து வாழ்ந்தது. அப்ப அது அறிவு நிலை அதனால தானே இப்ப அத பத்தியே பேசிட்டு இருக்கோம். ஈசல பத்தி நம்ம பேசுறதில்ல. அந்த முதலைய பத்தி பெருமையா பேசுறோம். அப்ப அறிவு நிலையில் உயரும்போது நமக்கு தேவைகளை சீரமைத்துக் கொள்ளத்தானே வேண்டும். சீரமைக்காத ஆசைகளின் விளைவே போர், பகை, வஞ்சம் என கொடிய நஞ்சு மனித வாழ்வை சீர்குலைக்கிறது. மிகப்பெரிய பெரிய போர் வருவதற்கு காரணம் அதிகாரப்பற்றும், பொருள் பற்றும்தான். மனிதன் தவறான செயல்களால் தன்னையும் பிறரையும் துன்படுத்துவது என்பது தன்னுள் உள்ள இறைவனையும் பிறரும் உள்ள இறைவனையும் அல்லவா துன்பப்படுவது வைப்பதற்கு ஒப்பாகி விடுகின்றது. இதற்கு காரணம் என்னங்க? அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் என்ற மூன்றும் என்கிறார் மகான். இவற்றுல என்னவெல்லாம் நம்மள இவற்றால அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணம் இந்த அறியாமை அலட்சியத்தினால என்ன வரும்னா எண்ணம் கலங்கப்படும். நிறைவு பெறாமல் இருக்கின்ற ஆசைகளின் கூட்டம் அதிகமாகும். உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது. மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ பிறர் உள்ளம் எண்ணம் சொல் செயல் என செய்வோம். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா கருமையம் கலங்கப்படும். கலங்கப்பட்ட கருமையம் மற்ற உயிர்கள் சுதந்திரத்தை வாழ்வின் வளம் பறிக்கும். அதோடு பொறாமை, சினம், வஞ்சம் என கூடிக்கொண்டே போகும். உதாரணத்துக்கு இப்ப நடக்கும் வார் எதற்குங்க? எல்லா நாட்டிலேயும் எல்லா வளங்களும் நிரம்பி இருக்கின்றன. பொருள், புகழ், செல்வாக்கு என எல்லாமே இருக்கு. ஆனால் கலங்கப்பட்ட எண்ணம் புலன்மயக்கத்தில் சிக்க காரணமாயிற்று. எந்த ஒரு செயலும் எண்ணத்தாலே எழுச்சி பெறுகின்றது. அது நன்மையா அல்லது தீமை எதுவாக இருந்தாலும். தவம் கூட அக்காலத்துல குறிப்பாக குடும்பத்தில் இருப்பவர்கள் அதிகம் பெண்கள் என்றாலே கேட்கவே வேண்டாம் செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனா பெரும்பான்மையான ஞானிகள் கூட பெண்களுக்கு தவம் கூடாது அப்படின்னாங்க. ஆண்கள் மட்டும்தான் அப்படின்னாங்க. ஆனா நம்மளுடைய மகான் என்ன அந்த திருப்பத்தை ஏற்படுத்தினார் இல்லையா? அந்த பற்று கூடாது ஒருத்தர் மட்டும்தான் அப்படிங்கிறது கூடாதுங்கிறதுக்காக அது ஒரு திருப்பத்தையே ஏற்படுத்தினார். அதை திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றி ஓய்வெப்ப பெறுதன் பெறுவதென்ன என்கிறார் குறளில். அறத்தோடு இல்வாழ்க்கை ஆற்ற எளிய வழிமுறைகளை ஏற்படுத்தி உள்ளார். ஞானம் என்பதே அறிவு ஆன்மா சம்பந்தப்பட்டது. அதில் ஆண் பெண் என்ற வேறுபாட்டிற்கே இடமில்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் நம்மளுடைய குரு. பலவீனம் என்பது உடல் அளவிதான், அறிவில் அல்ல என்பதை உலகிற்கு உணர்த்தியவர். மேலும் பற்றி என்கின்ற ஆசையை ஒழிக்க முடியாது. நாம தவம் செய்ய வேண்டும் என்பது கூட ஆசைதான். தியானம் மூலம் உயிர் சக்தியை விரயத்திலிருந்து சேமிப்பாக திருப்புகிறது இல்லையா? அப்ப நல்ல தவம் செஞ்சுட்டோம், நல்ல ஆற்றலோட இருக்கு. ஆனால் அந்த சேமிப்பு தகுந்த பாதுகாப்பு இல்லாவிட்டால் என்னங்க? அகத்தாய்வு செய்யலைன்னா காம, குரோத, லோப, மோகம், மதம், ஆச்சரியம் என 6 தீய குணங்கள் விரயமாகும். இதை எவ்வளவு புராண கதைகள் மூலம் நமக்கு கூறியிருக்கிறார்கள். எந்த எண்ணத்தையும் நிறைய சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒரு மகான்கள் சில ஞானிகள்லாம் அப்படி தவம் செஞ்சு அந்த ஒரு சின்னத்தால என்ன பண்ணுவாங்க, அத்தனை தவம் செஞ்ச ஆற்றலையும் உடனே இழந்துருவாங்க. திருப்பி தவம் செய்வாங்க காட்டுக்கு போய். நம்ம எல்லாம் அப்படி பண்ண முடியுமா? இந்த வாழ்க்கையில நம்ம வந்த நோக்கத்தை நம்ம திருப்பி சந்தோஷமா வாழணும்னா தவம் நமக்கு அவசியம் இல்லையா? அதுக்கு அகத்தாய்வோட தவம் நமக்கு வேண்டும். எந்த எண்ணத்தையும் அடக்கவோ அழிக்கவோ நினைக்காமல் அதை ஆராய்ந்து இந்த எண்ணம் ஏன் வந்தது, இதற்போல் முன்பு அனுபவம் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் இதை செய்தால் விளைவு என்னவாக இருக்கும் என்று ஆராய்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டாத எண்ணங்கள் இருந்து சங்கல்பமாக நம்ம செய்து விடுபட சங்கல்பம் செய்யணும், விடுபட வேண்டும். ஏனெனில் ஒரு எண்ணத்தை ஒரு முறை போட்டுட்டா பதித்து விட்டால் அது செயலாக வருவதற்கு காலத்தையும் சூழ்நிலையும் எதிர்பார்த்து சமயம் வரும்பொழுது வெளிவந்துவிடும். ஒழுக்கம் என்பதே தனக்கோ பிறர்
தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ துன்பம் தராத செயல்களை செய்வதுதான். அது எல்லாரிடமும் நம்ம ஒழுக்கமா இருக்கும்போது நிறைய பேராக இருப்பாங்க. எல்லோரிடமும் நட்பாக நடந்து கொள்ள வேண்டுமானால் நம்ம 3 செய்யக்கூடாதுங்க. கட்டளையிடுதல் கூடாது, அதிகாரம் செய்தல் கூடாது, விமர்சித்தல், இந்த 3 கூடாது அப்படிங்கிறார் நமது மகான். உலகில பொருள் வறுமை நீக்க வேண்டும் என்று பல நாட்களாக பல பேரும் பலவிதமாக முயன்று வருகின்றார்கள். அறிவு வறுமை நீங்காத வரையில் பொருள் வறுமையை நீக்கவே முடியாது. தேவைக்கு மேல சேர்த்து வைப்பதும் அறிவு வறுமைதான் என்கிறார் நமது மகரிஷி. தனக்கு என்ன வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உணராமல் தன் தன்மானமின்றி ஒவ்வொன்றுக்கும் மற்றவரை எதிர்பார்ப்பதும் அறிவு வறுமைதான் அப்படிங்கிறார். ஏதோ ஒண்ணத்திற்கு மற்றவரை எதிர்பார்த்தா கூட அதுவும் அறிவு வறுமைதான் அப்படிங்கிறார். ஒருவர் சினிமா பார்க்க போறாருங்க. அப்ப ஒரு சின்ன கதை இது. ஒருவர் சினிமா பார்க்க செல்கிறார். படம் பார்க்கும்போதே தும்மல் வந்துகிறது. அதாவது தும்முவோம் இல்லையா? அந்த மாரி தும்மல் வந்துகிறது. அவரு தும்மியும் விடுகிறார். எனவே முன் சீட்ல இருக்கிறவங்க எப்படியா இருந்தாலும் திரும்பி பார்ப்பாங்க இல்லையா? அது மாரி முன் சீட்ல இருக்கிறவரு திரும்பி பார்க்கிறார். அவர் பார்த்த உடனே இவர் அவர பார்த்து சாரி அப்படின்னு கூறுறாரு. அவர் சரி ஓகே அப்படின்னு பார்க்கிறார். இவர் என்ன பண்றாரு? அவர் அப்பதான் இவர் யாருன்னு திருப்பி இவர கூப்பிடுறாரு. சாரி அப்படிங்கிறார். அப்பதான் இவர் கவனிக்கிறாரு. அவரு இவருடைய பாஸ். ஐயோ! பாஸ் ஏதாவது சொல்லிடுவாரே அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அவர கூப்பிட்டு சாரி சார் அப்படிங்கிறார். உடனே அவர் சொல்றாரு, பரவால்ல அப்படின்னு கூறிட்டு இவரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் படம் பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ! அவர் பரவாயில்லன்னு சொல்லிட்டாரே, நம்ம மேல ஏதோ கோவமும் பட்டார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இவர் என்ன பண்ணாரு, படம் முடியறதுக்கு முன்னாடி அவர் வந்த காருக்கு முன்னாடி வெளியில போய் நின்னுட்டார். அவரு என்ன பண்ணாரு, இவர் காருக்கு முன்னாடி நிக்கிறத பார்த்துட்டு, சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டார். இவர் இந்த மனக்குழப்பத்தோடயே, மன வருத்தத்தோடயே வீட்டுக்கு போறாரு. இவர் மனைவி கேட்கறாங்க, "என்னங்க ஆச்சு?" அப்படின்னு. உன்ன மாரி இந்த மாரி சொன்னேன். அவங்க சொல்றாங்க, "நமக்கு இருந்ததே இந்த ஒரு வேலை தான். இப்ப இந்த வேலைக்கும் ஏதோ பிரச்சனை வந்துருச்சு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப இந்த உடனே கிளம்பி அவர்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன மணி? 12 மணி. இவர் முதலாளி வீட்டு கதவ தட்டுறாரு. அந்த அந்த நேரத்துல அந்த முதலாளி வீட்டு கதவ தட்டுறவங்க 2 பேரு தாங்க. அவர் பெரிய ராணுவத்துல பெரிய போஸ்ட்ல இருக்கிறவர். அதனால ஒண்ணு அரசாங்கத்தினால ஏதாவது ஒரு செய்தி வந்திருந்தா அவங்க தட்டுவாங்க. இல்லைன்னா உயர் அதிகாரிகள் யாராவது இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுனால என்ன பண்றாரு அவர் பெரிய ஆபீசர் இல்லையா? உடனே தன்னுடைய ராணுவ சீருடைகள்லாம் போட்டுட்டு கதவு திறந்து அப்ப பார்த்தா இந்த தும்மல் போட்ட நபர் நின்னுட்டு இருக்காரு. அப்ப ஆபீசருக்கு ரொம்ப அப்படியே கோவம். ரொம்ப அதிகமா கோவம் வருது. ஏன்னா 12 மணிக்கு கதவ தட்டினா, அப்ப அவரு சொல்றாரு, "இப்ப பாரு, அப்ப என்கிட்ட துப்பாக்கி இல்ல. இப்ப என்கிட்ட துப்பாக்கி இருக்கு. சுட்டுருவேன் ஓடி போயிரு" அப்படிங்கிறாரு. உடனே அந்த அந்த மனிதர் என்ன பண்றாரு, தும்மல் போட்டவர் அதே மனநிலையோட வீட்ல சேர்ல சாஞ்சவர் தான். இந்த மாரி உயர்வு தாழ்வு மனப்பான்மையால் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இல்லையா? வற்றால் பல நேரங்களில என்ன செய்கின்றோம் என தெரியாமல் தொடர்ந்து தவறு செய்து கொண்டே இருப்போம். எனவேதான் பல மகான்கள் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்கின்றனர். இந்த உலகத்துல இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை தானே. அதற்கு நாம வாழ இடம் அவசியம் தேவைதானே. அப்ப மண்ணாசை அவசியமாகிறது. அதற்காக பக்கத்து வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களோட நிலத்துல நம்ம குடிசை போட்டுட்டோம்னா, இல்ல கொஞ்சம் தள்ளி ஒரு கல்ல போட்டா அது பேராசையாக மாறிவிடும். அதே போல அந்த காலத்துல கோல்டு அப்படிங்கிறது பெரிய மதிப்புடைய ஒரு பொருளாக இருந்தது. வியாபாரத்திற்கெல்லாம் அதுதான் பண்டமாற்று பொருளுக்கு அது அக்காலத்துல அத வச்சிருந்தாங்க. ஆனா தக்க சமயம் அது வரும்போது அதை மாற்று உபயோகப்படுத்திருக்காங்க. அதுவே அதிகமானால் என்ன ஆகும் பாருங்க. ஒரு பயத்தோடயே இருக்கும். நிறைய கோல்டு இருந்ததுன்னா என்ன ஆகும்? பயத்தோடயே வாழ வேண்டும் தானே. அப்ப அதுக்கு நமது மகாத்மா காந்தி கூட என்ன பண்ணாராம், தேச போராட்டத்திற்காக செலவு செய்யணுங்கிறதுக்காக அந்த காலத்துல பெண்களிடம்லாம் கேட்டாராம். உங்ககிட்ட இருக்கிற தங்கத்தெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அத சுதந்திரத்துக்காக செலவு செய்தார்கள் என்பார்கள். அப்ப அப்ப கோல்டும் அவசியம்தான் இல்லையா? அப்ப அடுத்தது பெண் ஆசை. எல்லாருமே ஏதோ ஒரு பெண் பெண் வயிற்றில் தான் வந்திருப்போம். அது அந்த பெண் தாய்.
அப்புறம் எல்லார் வீட்லயுமே சகோதரி இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க. எப்படி உடன் பிறந்தவர், நம்மளுடைய பெண் குழந்தைகள் இருக்கும். அப்படி இருக்க, இந்த 3 ஆசைகளும் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அதுதான் நமது மகரிஷி சொல்றாரு, "மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழுகின்றாய், மாற்றுவதேன் மூவாசை மதிக்கொண்டு செயல்படுவோம்" அப்படிங்கிறார். அப்ப இந்த 3 ஆசையுமே வேணும். ஆனா, அளவுக்கு அதிகமான இன்பத்தின் அளவு முறை மாறும்போது ஏற்படும் ஒரு பொருத்தமில்லா உணர்ச்சி தான் துன்பமாக மாறுகின்றது. அறியாமையுடன் ஒருவன் 100 ஆண்டுகள் வாழ்வதை விட அறிவுடன் ஒரு நாள் வாழ்க்கை மேலானது என்கிறார் புத்தர். இன்பத்திற்கு அறிவியல் ரீதியாக விளக்கம் கொடுக்க முடியாத போதுதான் ஆசை கூடாது என்றார்கள். இன்பமும் துன்பமும் என்னிடம்தான் உள்ளது. எப்படி நிறைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மகான் ஞான களஞ்சிய கவியில தான் சொல்றாரு. உன்னருளே உன் உள்ளத்தில் கருத்தாய் மாறி உருண்டு உருண்டு வார்த்தைகளாய் கவிகளாகி சின்மயமாய் என் அறிவை மாற்றிக்கொண்டு சிறப்புடைய நீரோடை போல ஓடி அன்பர்கள் உள்ளத்தை நிரப்பும் போது அடையும் பேரின்பத்திற்கு எல்லையே இல்லை. மின்னி வெளிவந்த அந்த கவிகளை நான் மீண்டும் நினைத்ததே இறைவா, நிறைவாய் உள்ளேன் என்கிறார். அவர் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்காரு அந்த மௌன காலத்துல எல்லாம். அப்ப இதை எளிமையாக்கியது இன்பம், புறப்பொருள்கள் இல்லை அப்படிங்கிறார். வேதங்கள்ல கூட அதற்கு ஒரு சாமியமே நமது மகான் வேதங்கள் மூலமா நமக்கு இப்ப ஒரு சாமியமே கொடுத்துட்டாரு இல்லையா? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ அந்த வேதங்கள்ல கூட கொடுக்கல இந்த மாதிரி ஒரு சாமியத்தை நமது மகான் கொடுத்துட்டார் இல்லையா? தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயல்தான் இன்பம் அப்படின்னு. அப்ப நமக்கு கூட தீபாவளி சமயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இது பண்ணுவோம். நிறைய ஸ்வீட்டு அது இது எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணுவோம்? ஸ்வீட்டு தான் வைப்போம். அதுவும் தீபாவளின்னா கேட்கவே வேணாம், நிறைய செஞ்சு வைப்போம். அப்ப நம்ம பெரியவங்க எல்லாம் வீட்டுல இருந்தாங்கன்னா நமக்கு ஒண்ணு கொடுப்பாங்க முதல்ல. எங்க அப்பாலாம் அதுதான் முதல்ல குடுப்பாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மருந்து, தீபாவளி மருந்து. அத சாப்பிடுறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு காரமா இருக்கும் அது. ஆனா அத சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்டா, இந்த ஸ்வீட்டுனால வர பாதிப்பு நமக்கு வராது அப்படிங்கிறதுக்காக அதை கொடுத்தார்கள். அப்ப மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம். சான்றோர்களை சார்ந்து இருக்க வேண்டும். அறிவு வழி வாழ்வு. அயரா விழிப்பு நிலை வாழ்வு. அந்த அந்த முதல்ல பாருங்க, அறிவு நிலையில் உணர்ந்து முதலின் உணவு என்னங்க? அந்த பூஜை செய்பவர் அளிக்கும் உணவு. சாப்பிட்டு 75 வருடம் வாழ்ந்தது. நம்மால முடியாதா? இல்லையா? அதாலே முடியும் போது நம்மளால முடியாதா? நீ அனுபவிக்கும் செல்வத்தில் இறைவன் இருக்கின்றான். உனது ஆசையினால் நீ வாங்கும் பொருள்களில், உனது உடையிலும் உனது நகையிலும் இறைவனே உள்ளான். இந்த பாவனையுடன் எல்லா பொருட்களையும் பார்க்கும்போது உருமாறி வேறு விதமாக அவை உன் கண்களுக்கு தெரியும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். அப்ப முயற்சியின் அளவு தானங்க ஞானத்தோட அளவு இல்லையா? ஒருவர் நம்ம சமுதாயம் உயர்வடைய வேண்டுமானால் ஒருவரிடம் அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை, ஒருமைப்பாடு உணர்வு, மனிதநேயம், இரக்கம், கொடை உணர்வு, உதவும் மனப்பான்மை என்ற உயரிய பண்புகள் வேண்டும். சிந்தனையுடன் செயலும் செயலுடன் சிந்தனையும் பந்தித்து நிற்க பழகு நற்பண்பு என்கிறார் நமது மகான் இல்லையா? தான் உயராம மற்றவர்களை உயர்த்தவே முடியாது என்று என்று சரிதானே? பிருகண்டு முனிவர் அவர் மருத்துவர் பெரிய இவருக்கு புத்திர பாகியம் வேண்டி தவம் செய்தார். சர்வேஸ்வரன் என்ன பண்ணாரு? காட்சி கொடுத்து, உங்களுக்கு 3 வயசு வர வாழக்கூடிய குணங்களுடைய குழந்தை வேணுமா, இல்ல 16 வயது வாழக்கூடிய சத்புத்திரன் வேண்டுமா அப்படின்னு கேட்கிறார். உடனே இவர் சொல்றாரு, முனிவர், 16 வயது வடையக்கூடிய குழந்தை மார்க்கண்டேயன் அல்லவா வேண்டி பெற்றார். அக்குழந்தை அறிவில் உயர்ந்து காலனையும் வென்றது. அப்ப விளக்க முடியாதது நம்முள்ளே உரைகின்றது. இருந்தும் அவரை காண முடியவில்லை. இடையில் ஆணவத்தின் ஹெமாயு பரவி உள்ளது என்கிறார் குரு கிரந்த சாஹிப் அவர்கள். அப்ப இறைநிலை எப்படி இருப்பார் என்றால், கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பம் அவன் அறிவின் ஏழ்மை சரி செய்து கொண்டால் போதும். ஆமாம் தானே? பலாயிரம் பிறவி எடுத்து ஏற்ற பழிச்சுமை பதிவுகளை ஒரு பிறவி காலத்திலேயே மாற்றலாம். நலமடைந்து மனிதனாகி தெய்வமாகி உய்யலாம். நல்ல வாழ்வு ஆற்றல் இவை கருணையோடு இறைநிலை நில உலகில் மனிதருக்கே அளித்துள்ளது. எப்படி?
நெடுங்காலமாக வந்த வினைப்பதிவுகளை கருமைய தூய்மை செய்து பயனடைய அகத்தாய்வோடு அகத்தவமும் கூடிய இறைநிலை பாதையில் விழிப்பாய் வாழும்போது ஆனால் மனிதன் என்பவன் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடி கொண்டிருக்கின்றன. அப்ப நமக்கு மட்டும்தானா பழக்க பதிவுகள் அப்படின்னா ஞானிகளுக்கும் உண்டு அப்படிங்கிறார். செயலிலே இறைவனை காணலாம் என்ற உண்மைப்படி அரசராக இருந்த போது கிடைக்காது அந்த தேன் ஞான பாதையில் அடியெடுத்து வரும்பொழுது கிடைத்தது அறிந்தேன் என்கிறார். தெளிவுபடுத்தினார் பத்திரகிரியார். அப்ப அதற்கு என்ன வேண்டுங்க? உன்னையோ கடவுளையோ அறிய வேண்டால் அதற்கு ஒரு குறுக்கு வழி உண்டு இல்லையா? நம்ம மகான் என்ன பண்ற நம்மள தொட்டு ஆகினை தீட்சை கொடுக்கிறாருல, அதுல விழிப்பா இருந்து நம்ம துரிய தவம் செய்தோம்ல, நல்ல ஆகினை தவம் செய்ய செய்ய ஆகாமிய கர்மா விழிப்பு நிலையில வரும். அப்ப உணரும் பொருளும் ஒன்றாய் இணைந்து இருக்கும் போது மனம் பளிங்கு போல பிரதிபலிக்கும் தானே. இதற்குள் சித்தர் சொல்றாரு, காட்டானை மேலேறி கண்குளிர காட்டினேனே அப்படிங்கிறார். கண்ணம்மா அப்படிங்கிறார். நல்ல அதுல தவம் செய்ய 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 நம்ம எங்கேயுமே போக வேண்டாம். நமக்குள்ள அந்த காட்சியிலேருந்து எல்லாமே நமக்குள்ளேயே வந்து தூய்மை பெறுவோம் இல்லையா? தெளிவு இருந்தால் பண்பில் ஏற்றம் பெற்று அறவழி வாழ்வு ஒழுக்கம் என்னிடம் இயல்பாக அமைகிறது. நான் நல் மன தூய்மை வினை தூய்மை பெற்று மேலே நான் நன்றாக இருந்தால் எனது குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். மன அமைதியுடன் வாழ்வதற்கு இதை பார்த்த சுற்றமும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஊரும் உலகமும் அதோடு இருக்கும் அப்படின்னா அப்ப எங்கிட்ட இருக்க தேவையில்லாதவற்றை பற்றுகளை நான் என்ன பண்ணணும்? நல்ல தவம் செய்து அகத்தாய்வு செய்து நம்ம பயிற்சியெல்லாம் செய்து நாம் செய்யும் போது இந்த பற்று தேவையில்லாத பற்றை நீக்கி தேவையானவோடு மன மகிழ்ச்சியோடு ஆரோக்கியமாக வாழலாம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாம்மா? கேக்குதுப்பா. ரொம்ப சிறப்பாக இருந்ததம்மா. பற்று பாழாக்கும் மகானுடைய விளக்கமும் ஞான களஞ்சியத்திலிருந்து நம்ம திருவள்ளுவரோட திருக்குறளையும் ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அறியாமை, அலட்சியம், உணர்ச்சிவையும் இது எல்லாமே நம்மளை விட்டு போகணும். அதோட எண்ணத்தை பற்றியும் ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. ஏன் இந்த எண்ணம் வந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பார்க்கணும் அப்படின்னீங்க. இது முதல்ல ரொம்ப கடைசியா சொன்னதுதான் ரொம்ப சிறப்புமா. தவம் செய்து நமக்குள்ள இருக்கிற என்னென்ன வேண்டிய பற்றுகளை நீக்கணுன்றது ரொம்ப சிறப்பா அழகா எடுத்து சொன்னீங்கம்மா. அம்மா அவர்களை நம்ம அனைவரும் துரிய நிலையில் என்று வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி மனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30க்கு தவம், காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு காயகல்பம், மாலை 6:30க்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30க்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்தோடு நிறைவு செய்து கொள்வோம். உலகமெல்லாம் பருவமழை கொத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.